எல்லா விதைகள்லையுமே கலோரி அளவுகள் அப்படிங்கிறது 150லேருந்து 160 கலோரிகள் தான் இருக்கும். ஸோ மிகவும் குறைவான கலோரிகள். இந்த கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, எந்த வியாதி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, சாப்பிடலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும் இனிமேல் நான் சொல்லக்கூடிய சில சத்துக்கள்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒத்துக்காது. அவங்கள தவிர மீதி எல்லாருமே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். அலர்ஜி தொந்தரவு இருக்காங்கிற இன்னொரு முக்கியமான வார்னிங் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். எந்த ஒரு புது உணவும் நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் அலர்ஜி வருதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 2வது விஷயம், எதற்காக நம்ம இந்த விதைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது 7 to 10 கிராம் அளவில் இருக்கும். எல்லா விதைகள்லையுமே இந்த நார்ச்சத்து இருக்கு. ஸோ நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. அடுத்து 3வது விஷயம், விதைகள் இல்லையா, அப்போ மிக அதிகமான சக்தி வாய்ந்த புரதங்கள் நிறைந்தது இல்லையா.